வணக்கம். சீக்கிரத்தோடு ஜோன்சனோட வந்து உங்களை சந்திக்கிறேன். விக்ரம் பிரபு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு நிறைய ஸ்கிரிப்டுகள் வந்து ரொம்ப யூனிக்காக பிடிச்சி பண்ணுறாரு விக்ரம் பிரபு. அதுக்கு வந்து நிச்சயமாக வந்து வாழ்த்துக்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்குங்க பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து படம் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வருது. நார்த்லலாம் போய் ஒரு லவ் லைன் வந்து ஓடும், ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வருவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீலிங் கொடுத்தது, ஒரு கமர்ஷியல் படம் என்றாலும். அதே மாதிரி வந்து ஏடிஎம் ராபரி பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கு உள்ளே போயிருக்கிற டேட்டா ரிசர்ச் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓரளவுக்கு வந்து ப்ராப்பராக எப்படி பண்ணுவாங்க என்ன அப்படின்ட்டு வந்து மக்களுக்கு காமிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நிச்சயமாக சொல்லிட முடியும். அதே மாதிரி டு அன் எக்ஸ்டென்ட் வந்து சதீஷனுடைய காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓரளவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக வந்து தெரிகிறார் சதீஷ் அவர்கள். அதுபோக வந்து கூட நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து ஓரளவுக்கு தங்கள் பார்ட்டுகளை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு வந்து படம் வந்து போர் அடித்து ரொம்ப போய் மண்டையை சுரிய வைக்கல. ஓரளவுக்கு வந்து அப்படியே ரேசியாக போய் அப்படியே முடிஞ்சிருது. இது எல்லாம் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஆனால் நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ அந்த லவ் லைன் வந்து வெளியில் போயிட்டு வருது. எங்கேயோ போய் ஒரு ட்ரிப் மாதிரி போகிறாங்க. அதில் வந்து காதல் ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் வந்து மலர்றது மாதிரி காட்டியிருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருந்திருக்கலாம். டைலாக்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். செலவுகள் எஃபர்ட்டுகள் எல்லாமே அதே தான். பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பாடல்களும் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் மனதுக்கு இதமாக வந்து நிறையா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஹீரோயின் அதே மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹீரோயின் ரோல் கிடையாது, வழக்கமான ஒரு ஹீரோயின் ரோல். பெப்பர்ப்ப அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம், லவ்வர் தான் முக்கியம் அப்படின்ட்டு சும்மா அந்த ரெகுலர் டைலாக் பேசிட்டு சினுங்கிறது, அது வேறு மாதிரி ஏதாவது பண்ணணும். கமர்ஷியல் டைரக்டர்ஸ் வந்து யோசிக்கிறப்போ வந்து, ஏன்னா அதுவும் டைம் வேஸ்டட் தானே. அந்த ஹீரோயின் வர்றப்போ என்ன இது அழகு புதுமை, அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு மக்கள் இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதை வந்து புதுசாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அது வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு நினைக்கலாம். பாசிட்டிவ் அப்படிங்கிறது நிச்சயமாக சத்யராஜ் சாருடைய ரோல். இந்த வயசுக்கு அவர் வந்து எவ்வளோ அந்த எஃபர்ட்டை போட்டு நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ரொம்ப நல்லா அருமையாக வந்து நடித்திருக்கிறார். இமானுடைய பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரேசினஸை வந்து கீப் அப் பண்ணுறதுக்கு வந்து இமானுடைய பிஜிஎம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து உதவி செய்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பாடல்கள் என்ன பிரச்சனைன்னா, மேபி கதை வந்து ஒன்றும், அதாவது ஓகேங்க, ஒரு கமர்ஷியல் படம்னா ஓகே கமர்ஷியல் படம், அதுக்கு மீறி வந்து ஒரு புல்லரிச்சு இல்லை ரொம்ப பேசி எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு உண்மை இல்லாதங்காட்டிக்கு வந்து பாடல்கள் அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கும்கிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண படம் தான். பட் ஆனால் அந்த சீனை அவங்க கொண்டு வந்திருக்கிற விதம், அந்த பாடலுக்கு அதுக்கு முன்னாடி வந்து பில்டப் ஆகுறது, அதெல்லாம் தான் அந்த பாடலை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணுச்சு. பட் அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணலை அப்படிங்கிறதான் வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விக்ரம் பிரபு நல்லா பேசுகிறாரு, நல்லா நடிக்கிறாரு, இல்லை அப்படின்னு சொல்லலை. பட் என்னென்னா, விக்ரம் பிரபு எல்லா சீன்லேயுமே வந்து கொஞ்சம் மேக்கப் வந்து தூக்கலாக தெரியுது. போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் போய் நிற்கிறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 200 பேர் நிற்கிறாங்க, 200 பேரில் தனியாக நீங்கள் மட்டும் பவுடர் அடிச்சுட்டு அப்படி சும்மா பழப்பலான்னு தெரியுறீங்க. அது வந்து நல்ல விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது சின்ன விஷயம் தான். பட்டு நான் ஒரு நடிகன் அப்படின்னு காட்டி கொடுத்தது முன்னாடியே அதெல்லாம் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒன்றா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். ஒரு சில இடத்துல மேக்கப்பே இல்லாமல் கூட நடிச்சிருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சில இடங்களில் டைலாக் டெலிவரி அதே மாதிரி தான் வந்து ரொம்ப ஆர்டினரியாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்து ஒன்றும் வந்து தெரியல. பட் ஃபைட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டிருக்க எஃபர்ட்லாம் வந்து நம்ம வந்து கூறவே முடியாது. ஆனாலும் வந்து இந்த கதையில் செகண்ட் ஹாஃப் இதெல்லாம் வந்து எப்படின்னா, அவங்க ட்விஸ்டெல்லாம் வரும். அந்த ட்விஸ்ட் வந்து நம்ம கோவத்தை வரவழைக்கும். அதாவது ஒரு காமன் சென்ஸ் உள்ள ஒரு விக்ரம் பிரபு வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காமன் சென்ஸ் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரி வந்து சில விஷயங்கள பண்ண மாட்டான். ஆனால் அதை வந்து விக்ரம் பிரபு பண்ணுவார். சரிங்களா? ஸோ அது வந்து இது எதுக்கு தேவையில்லாதது, எதுக்கு இது தாண்டி போக வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு ஒரு கோபம் வரும் எல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸுக்கு. அதே மாதிரி வந்து அந்த சஸ்பென்ஸை வந்து ஃபஸ்ட்டே உடைச்சிட்றாங்க. ரொம்ப ஏர்லியாகவே வந்து உடைச்சிட்றாங்க. அந்த உடைச்சதுக்கு அப்புறம் வந்து என்னதான் அந்த சேசிங், என்னதான் பிரச்சனைகள், என்னதான் வந்து சீன்லாம் வந்து என்னென்னமோ கேமராலாம் சுற்றி காமிச்சாலும் இட் டசன்ட் அஃபெக்ட் யூ தட் மச். உங்களை வந்து அப்படியே இழுத்துட்டு போய் முன்னாடி வந்து உட்கார வைக்கல. அந்த சஸ்பென்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு கடைசியில் ரிவீல் பண்ணி இல்லை ஏதாவது ட்விஸ்ட் கடைசியில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் வந்து எஃபெக்டிவ்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தான் மைனஸு. மற்றபடி அந்த கேரக்டர்கள் இதெல்லாம் கூட நடிச்சிருக்கு எல்லாமே நிறைய சினிமாத்தனம் தெரிஞ்சுது. அதுவும் வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோவை சார்லாம் அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ்ஸு, அவங்கள வந்து இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம், அதை பண்ணாமே விட்டாங்க.
ஸோ அதுவும் வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தங்க இந்த படம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்குறது நல்ல படம் அப்படின்னு கேட்டால் ஓகே படம், ஒரு தடவை நிச்சயமாக பார்க்கலாம். அதுக்கு மேலே அந்த படத்தில் வந்து ரொம்ப மச்சி புல்லறிகிற மாதிரி இருக்கு மச்சி, இது கண்டிப்பாக போய் பார்க்கணும் மச்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. பட் ஒரு தடவை போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து 5க்கு 2.75 தருவேன். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.